சன் டிராவல்ஸ் வடமாகாணத்தில் சட்டபூர்வமான அனுமதியுடன் இயங்குகின்ற விசா கன்சல்டன்ட்ஸ் அண்ட் டிக்கெட் ஏஜென்ட். உங்கள் பெறுமதியான கடவுச்சீட்டுகள், ஆவணங்கள் போன்றவற்றுக்கு பாதுகாப்பான அனுமதி பெற்ற நிறுவனம் சன் டிராவல்ஸ். வணக்கம். இது ஐபிசி தமிழின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். வாஷிங்டனில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கை. துப்பாக்கிதாரி கைதுடன் ஈரான் மீதான நிலைப்பாட்டை தீவிரப்படுத்தியுள்ள ட்ரம்ப். போதைப் பொருட்களுடன் கைதாகியுள்ள 22 பௌத்த பிக்குகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் முதன்முறை இடம்பெற்றுள்ள கைது நடவடிக்கை. துப்பாக்கி முனையில் பெண்களை அச்சுறுத்திய அர்ஜுனா. யாழில் சம்பவம். தந்தை செல்வாவின் 47வது ஆண்டு நினைவு தினம். உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி. கொடைக்கானலில் முதல்வர் ஸ்டாலின் நடைபயிற்சி. ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட மக்கள். இனி விரிவான செய்திகள். அமெரிக்க ஜனாதிபதி கலந்து கொண்ட நிகழ்வில் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக கருதப்படும் சந்தேக நபர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்ட நிலையில் பாதுகாப்பு பிரிவினரின் துரிதமான மற்றும் துணிச்சலான நடவடிக்கையை டொனால்ட் ட்ரம்ப் வெகுவாக பாராட்டியுள்ளார். அத்துடன் முதற் பெண்மணி மெலனியா ட்ரம்ப், துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் மற்றும் அமைச்சரவை உறுப்பினர்கள் அனைவரும் எந்தவித காயங்களுமின்றி பாதுகாப்பாக இருப்பதை அவர் உறுதிப்படுத்தியுள்ளார். இதேவேளை துப்பாக்கிச்சூடு சம்பவத்துக்கு மத்தியில் ஈரானுடன் திட்டமிடப்பட்டிருந்த பேச்சுவார்த்தைகளை ட்ரம்ப் இடைநிறுத்தியுள்ளார். வாஷிங்டன் ஹில்டன் விடுதியில் பாதுகாப்பு சோதனை இடத்திற்கு அருகில் இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் இடம்பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. இதில் பாதுகாப்பு அதிகாரி ஒருவர் காயமடைந்த போதிலும் அவர் அணிந்திருந்த குண்டு துளைக்காத கவசத்தால் பெரும் ஆபத்து தவிர்க்கப்பட்டுள்ளது. பாதுகாப்பு காரணங்களுக்காக பாதியிலேயே நிறுத்தப்பட்ட இந்த இரவு விருந்து நிகழ்வு அடுத்த 30 நாட்களுக்குள் மீண்டும் ஒரு திகதியில் பிரம்மாண்டமாக நடத்தப்படும் என ஜனாதிபதி மற்றும் விழா ஏற்பாட்டாளர்கள் அறிவித்துள்ளனர். சம்பவத்தை தொடர்ந்து வாஷிங்டன் ஹில்டன் விடுதியில் மற்றும் அதனை சூழவுள்ள பகுதிகளில் தேசிய பாதுகாப்பு படையினர் மற்றும் மேலதிக காவல்துறையினர் குவிக்கப்பட்டுள்ளனர். குறித்த பகுதி தற்போது பாதுகாப்பு படையினரின் முழுமையான கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதுடன் சந்தேக நபரிடமிருந்து மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. கொழும்பு கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வரலாற்றில் 22 பௌத்த பிக்குகள் பெருமளவான போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டுள்ளனர். காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவைச் சேர்ந்த அதிகாரிகள் நேற்றிரவு நடத்திய சோதனையின் போது குறித்த கைது இடம்பெற்றுள்ளது. கட்டுநாயக்க பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 110 கோடி ரூபாய்க்கும் அதிகமான மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதுடன் 22 பௌத்த பிக்குகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். பாடசாலை பொருட்கள் மற்றும் பல வகையான இனிப்புகள் நிரப்பப்பட்ட போலி அடிப்பாகம் கொண்டு பயணப்பொதிகளுக்குள் மறைத்து வைக்கப்பட்டிருந்த 110 கிலோகிராமுக்கும் அதிகமான குஸ் மற்றும் ஹரிஸ் போதைப் பொருள் இவர்களிடமிருந்து கைப்பற்றப்பட்டுள்ளன. ஒவ்வொரு பிக்குவும் தங்களது பயண பைகளிலிருந்து 5 கிலோகிராமுக்கும் அதிகமான போதைப் பொருளை எடுத்து வந்தமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. அனுசரணையாளர் ஒருவர் ஏற்பாடு செய்ததாக கூறப்படும் விமான பயணச்சீட்டுகளை பயன்படுத்தி குறித்த குழுவினர் ஏப்ரல் மாதம் 22ஆம் தேதி அன்று பாங்காங்கிற்கு பயணம் செய்ததையும் கண்டறிந்துள்ளனர். அத்துடன் சந்தேக நபர்கள் வெளிநாட்டில் இருந்தபோது சாதாரண உடையில் இருந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோக்களும் அவர்களது கையடக்க தொலைபேசி மூலம் கண்டறியப்பட்டுள்ளது. பண்டார்நாயக்க சர்வதேச விமான நிலையத்தின் வரலாற்றில் இதுவே மிகப்பெரிய போதைப்பொருள் வேட்டை என்றும் துறவிகள் பெருமளவு போதைப் பொருட்களுடன் கைது செய்யப்பட்டதாக பதிவு செய்யப்பட்ட முதல் வழக்கு இது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த சந்தேக நபர்கள் பல்வேறு கல்வி நிலையங்களில் உயர்கல்வி கற்பதாகவும் மேலதிக நடவடிக்கைகளுக்காக நேர்கொள்ளும் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதாகவும் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். ஸ்ரீலங்கா நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா பெண்களை துப்பாக்கி முனையில் அச்சுறுத்தியதாக கூறப்படும் சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் இடம்பெற்றுள்ளது. யாழ்ப்பாணம் பெரியவிளான் பகுதியில் அமைந்துள்ள காணி தனக்கு சொந்தமானது என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா கோரி வரும் நிலையில் மற்றொரு தரப்பினரும் அதற்கு உரிமை கோரி வருகின்றனர். குறித்த காணியின் உரிமை தொடர்பாக மல்லாகம் நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் உள்ளது. இந்த நிலையில் நேற்றைய தினம் குறித்த காணியை சுத்தம் செய்யும் பணியில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஈடுபட்டிருந்த போது அங்கு சென்ற இரு பெண்கள் காணியின் ஒரு பகுதி தமக்குரியது என கூறி
அவருடன் தர்க்கத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது எதிரே நின்ற பெண்கள் மீது நாடாளுமன்ற உறுப்பினர் திடீரென தனது துப்பாக்கியை எடுத்து அவர்களை மிரட்டியதாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. பெண்கள் மீதான இத்தகைய அச்சுறுத்தல் சம்பவம் மக்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் ஸ்தாபக தலைவர் தந்தை செல்வாவின் 47வது ஆண்டு நினைவு தினம் இன்று கடைபிடிக்கப்படுகின்றது. தந்தை செல்வாவின் 49வது நினைவு தினம் வவுனியாவில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது. வவுனியா மாடிக்கோட்டு கோபுர சந்தையில் அமைந்துள்ள அவரது சிலை முன்பாக குறித்த நிகழ்வானது இடம்பெற்றிருந்தது. இதன்போது அவரது உருவச்சிலைக்கு மலர் மாலை அணிவித்து மலர் தூவி அஞ்சலி செலுத்தப்பட்டதுடன் அவர் தொடர்பான நினைவு பேருரைகளும் இடம்பெற்றிருந்தது. 49வது நினைவு தினம் திருகோணமலையில் இன்று கடைபிடிக்கப்பட்டுள்ளது. இலங்கை தமிழரசு கட்சியின் கிளை மாவட்டம் ஏற்பாடு செய்த குறித்த நினைவு தினமானது நாடாளுமன்ற உறுப்பினர் சண்முகம் குகதாசன் பங்கேற்புடன் மாவட்ட கட்சி காரியாலயத்தில் இடம்பெற்றது. இதன்போது தந்தை செல்வாவின் உருவப்படத்திற்கு மெழுகுவர்த்தி ஏற்றப்பட்டு உணர்வுபூர்வமாக அஞ்சலி செலுத்தியுள்ளனர். மத்திய கிழக்கு போர் மோதல்கள் ஆரம்பமானதன் பின்னர் இலங்கைக்கு வருகை தரும் 2வது மசகண்ணை கப்பல் ஒன்று பிற்பகல் இலங்கையை வந்தடையுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவனத்தின் மேலாண்மை பணிப்பாளர் கலாநிதி மயூர் நெத்திக்குமார் தெரிவித்துள்ளார். மத்திய கிழக்கில் போர் மோதல்கள் ஆரம்பமானதன் பின்னர் இலங்கைக்கு வருகை தரும் 2வது மசகு எண்ணெய் கப்பல் ஒன்று பிற்பகல் இலங்கைக்கு வந்தடைய உள்ளது. இதனை இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனைய நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது. குறித்த கப்பலின் மூலம் 90,000 மெட்ரிக் டன் மசகு எண்ணெய் இலங்கைக்கு கொண்டுவரப்படுவதாகவும் இலங்கை பெட்ரோலிய களஞ்சிய முனை நிறுவனத்தின் மேலாண் பணிப்பாளர் கலாநிதி மயூரு நெத்திக்குமார் குறிப்பிட்டுள்ளார். இதன்படி ஏப்ரல் மாதத்திற்கு தேவையான மசகு எண்ணெயின் அளவு இன்று வருகை தரும் கப்பல் பூர்த்தியடைந்துள்ளதாகவும் மயூர் நெத்திக்குமார் குறிப்பிட்டுள்ளார். இலங்கை நிதியமைச்சின் திரைசேரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் பெரும் நிதி மோசடியானது சாதாரணமானதாக கருதப்படும் ஒரு இணையவழி தாக்குதல் அல்ல எனவும் மாறாக அது அரசு அதிகாரிகளின் அடிப்படை அலட்சியத்தால் விளைந்த ஒரு பாரிய தவறு எனவும் எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் கலாநிதி ஹர்ஷடி சில்வா கடுமையாக விமர்சித்துள்ளார். பொதுமக்களின் வரிப்பணம் கையாளப்படும் போது பின்பற்றப்பட வேண்டிய குறைந்தபட்ச பாதுகாப்பு நடைமுறைகள் கூட இங்கே மீறப்பட்டதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கை நிதியமைச்சின் திரைசேரியில் இடம்பெற்றதாக கூறப்படும் நிதி மோசடியானது நுணுக்கமான இணையவழி தாக்குதல் அல்ல என்றும் அது அதிகாரிகளின் அடிப்படை இலட்சியத்தினால் ஏற்பட்ட விளைவு என்றும் ஸ்ரீலங்கா எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர் ஹர்ஷடி சில்வா விமர்சித்துள்ளார். பாரிய அளவிலான நிதி பரிமாற்றங்களின் போது பின்பற்றப்பட வேண்டிய முறையான நிதி தணிக்கைகள் மற்றும் கட்டுப்பாடுகள் இந்த விவகாரத்தில் முழுமையாக புறக்கணிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மில்லியன் கணக்கான ரூபாய்களை பரிமாற்றம் செய்வதற்கு முன்னதாக சம்பந்தப்பட்ட வங்கிக் கணக்கை உறுதிப்படுத்துவதற்காக ஒரு சிறிய தொகையை அனுப்பி சரிபார்க்கும் வழக்கமான நடைமுறை ஏன் பின்பற்றப்படவில்லை எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். பண பரிமாற்ற அறிவுறுத்தல்கள் மற்றும் வங்கி கணக்கு விவரங்கள் ஆகியவை மூல ஒப்பந்தங்களுடன் ஒப்பிட்டு சரிபார்த்திருக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பொதுமக்களின் பணம் இவ்வாறு இழக்கப்பட்டுள்ள நிலையில் இதனை வெறுமனே பணம் காணாமல் போன ஒரு சம்பவமாக தட்டி கழிக்க முடியாது எனவும் இதற்கு பொறுப்பான அதிகாரிகள் உரிய பொறுப்பை ஏற்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரச நிதியை கண்காணிப்பது நாடாளுமன்றத்தின் அரசமைப்பு ரீதியான பொறுப்பாகும் எனவும் எனவே இந்த விடயம் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்ய விதிக்கப்பட்டிருந்த தடையை 2026 மே மாதம் 16 வரை அமெரிக்க திரைசேரி நீடித்துள்ள நிலையில் தற்போதைய உலக சந்தை விலையை விட மிக குறைந்த விலையில் ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய், நிலக்கரி மற்றும் உரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என வெளிநாட்டு அமைச்சின் அமைச்சர் விஜிதஹேர தெரிவித்துள்ளார். ரஷ்யாவுடனான இந்த நேரடி ஒப்பந்தம் நாட்டின் அந்நிய செலாவணி சுமையை குறைக்கவும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்த உதவும் என எதிர்பார்க்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அமெரிக்க திரைசேரி ரஷ்யாவுடனான எரிபொருள் கொடுக்கல் வாங்கல்களுக்காக வழங்கியுள்ள விசேட சலுகை காலத்தை பயன்படுத்தி எரிபொருட்களை கொள்வனவு செய்ய இலங்கை திட்டமிட்டுள்ளது. அமெரிக்கா ஈரான் மோதல்களுக்கு மத்தியில் உலகளாவிய எரிசக்தி விலைகளை நியாயப்படுத்துவதற்காக ரஷ்யாவிடமிருந்து எரிபொருள் கொள்வனவு செய்ய விதிக்கப்பட்டிருந்த தடையை 2026 ஆண்டு மே 16 வரை அமெரிக்க திரைசேரி நீடித்துள்ளது. இந்த நிலையில் தற்போதைய உலக சந்தை விலையை விட மிக குறைந்த விலையில் ரஷ்யாவிடமிருந்து மசகு எண்ணெய், நிலக்கரி மற்றும் உரங்களை பெற்றுக்கொள்ள முடியும் என வெளிநாட்டு அமைச்சின்
அமைச்சர் விஜிதகீர தெரிவித்துள்ளார். இதன்படி சலுகை காலம் முடிவதற்குள் கொள்வனவு கட்டளைகளை வழங்குமாறு ரஷ்யாவில் உள்ள இலங்கை தூதரகத்திற்கு அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன. அத்துடன் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் வகையில் உயர்மட்ட விஜயங்கள் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை உயர்வு மற்றும் கப்பல்களுக்கான காப்புறுதி கட்டணங்கள் அதிகரித்துள்ளதால் இலங்கை தற்போது அதிக விலை கொடுத்து எரிபொருட்களை கொள்வனவு செய்து வருகிறது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ரஷ்யாவுடனான இந்த நேரடி ஒப்பந்தம் நாட்டின் அந்நிய செலவாணி சுமையை குறைக்கவும் எரிசக்தி பாதுகாப்பை உறுதிப்படுத்தவும் உதவும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. முன்னர் பலமுறை இது குறித்து ஆலோசிக்கப்பட்ட போதிலும் நேர குறைபாடுகள் காரணமாக நிறைவேற்ற முடியாமல் போன இந்த திட்டத்தை தற்போதுள்ள அமெரிக்காவின் சலுகை காலத்திற்குள் முடிக்க அரசாங்கம் தீவிரமாக செயற்பட்டு வருவதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை இரண்டு நாடுகளுக்கும் இடையில் உயர்மட்ட சந்திப்புகளும் திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இதன்படி 2026 மே 4 அன்று ரஷ்ய சுகாதார அமைச்சர் இலங்கைக்கு விஜயம் செய்யவுள்ளதாகவும் இதனையடுத்து மே மாத நடுப்பகுதியில் இலங்கை சுகாதார அமைச்சர் ரஷ்யாவிற்கு விஜயம் செய்யவுள்ள குறிப்பிடத்தக்கது. வடமராட்சி கிழக்கு மக்களின் பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கப்படக்கூடாது என்பதற்காகவே மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்தப்படாமல் இழுத்தடிப்பு செய்யப்பட்டு வருவதாக பருத்தித்துறை பிரதேச சபை தவிசாளர் யுகதீஸ் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாண வடமராட்சி கிழக்கு பிரதேச செயலகத்துக்கு உட்பட்ட கிராமங்களில் பல்வேறுபட்ட பிரச்சினைகள் காணப்படுவதாகவும் அதனை தீர்க்க வேண்டுமானால் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடத்தியே ஆக வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். இதனை அவதானிக்கும் போது அரசாங்கத்தால் இவ்வாறான வேலை திட்டங்களை செய்து எங்களுடைய மக்களுக்கு அபிவிருத்தி செய்ய வேண்டும் என்று அவர்கள் இவ்வாறு கூட்டங்களை நடத்தினால் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்று அந்த கூட்டங்களை தவிர்க்கிறார்களா என்ற ஒரு கேள்வி கூட எழுகின்றது. யாழ் மாவட்டத்திலே நடைபெற்ற மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலேயும் என்னாலே கோரிக்கை விடப்பட்டிருந்தது. அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு 1ஆம் மாதம் 2ஆம் தேதிக்குரிய டிசிசி கூட்டமானது அதற்கு முற்பட்டு 12ஆம் ஆண்டு நடைபெற்ற டிசிசி கூட்டத்தில் என்னாலே நேரடியாகவே யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே எங்களுடைய பிரதேசத்துக்குரிய கூட்டம் நடைபெறவில்லை. அவ்வாறு அந்த கூட்டத்தை நடைபெறாமல் நடாத்தாது அந்த பகுதியினுடைய மக்களுடைய கோரிக்கைகள் அந்த பகுதியினுடைய அபிவிருத்திகள் திட்டங்கள் தொடர்பாக எந்த ஒரு மக்களுடைய கோரிக்கையோ இல்லாட்டி அந்த கூட்டம் நடாத்தாது இந்த மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்திலே நாங்கள் அபிவிருத்தி கூட்டத்துக்கு வருகை தந்து குந்தி இருக்கின்ற ஒரு செயற்பாடாக இருக்கக்கூடாது. இது கட்டாயமாக எங்களுடைய பகுதியிலே கூட்டம் நடத்தப்பட வேண்டும் என்று அழுத்தம் திருத்தமாக என்னால் கூறப்பட்டதுக்காமே உடனடியாகவே 1ஆம் மாதம் 2ஆம் தேதி அவசரமாக அந்த டிசிசி கூட்டம் முடிஞ்சு ஓரிரு கிழமைகளே அந்த கூட்டம் ஒரு சாட்டுப்போக்குக்காக நடைபெற்றதாகவே என்னால் எண்ண தோன்றுகின்றது. அதன் பிற்பாடு அண்மையிலே கடந்த மாதம் கூட யாழ் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நடைபெற்றிருந்தது. அந்த கூட்டம் கூட நடைபெறுவதற்கு முன்னம் எங்களுடைய வடமராட்சி கிழக்கு பகுதியிலே இந்த டிசிசி கூட்டம் நடைபெறவில்லை. உண்மையிலே டிசிசி கூட்டம் நடாத்துவதென்பது அந்த பகுதியில் உள்ள மக்களுடைய தேவைப்பாடுகளை இனங்கண்டு அந்த அபிவிருத்தி திட்டங்களை நாங்கள் அதிலே தீர்மானமாக நிறைவேற்றி யாழ்ப்பாணம் மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்துக்கு கொண்டு போகும்போது அந்த வேலை திட்டங்களை நாங்கள் எல்லா பகுதி மக்களுக்கும் சிறந்த முறையிலே மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பொதுவாக கூறப்போனால் வடமராட்சி கிழக்கு என்பது யுத்தம் போர் காரணமாக பல்வேறுபட்ட பாதிப்புகளை ஏற்பட்ட ஒரு பிரதேசமாக காணப்படுகின்றது. அவ்வாறான எங்களுடைய பிரதேசத்தை இவர்கள் ஏன் திட்டமிட்டு புறக்கணிக்கிறார்கள் என்ற ஒரு கேள்வி காணப்படுகின்றது. திருகோணமலை மூதூர் காவல் பிரிவில் சட்டவிரோத மணல் அகழ்வில் ஈடுபட்ட வாகனங்கள் மற்றும் அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளதாக மூதூர் காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பிலான விசாரணைகள் தற்போது ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. திருகோணமலை மூதூர் காவல் பிரிவுக்குட்பட்ட பரவி பாஞ்சான் பகுதியில் அனுமதி பத்திரமின்றி மணல் அகழ்வில் ஈடுபட்ட 4 உளவு இயந்திரங்களும் அதன் சாரதிகளும் காவல்துறை விசேட அதிரடி படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். அதேவேளை மூதூர் மணச்சேனை பகுதியில் உள்ள காணியொன்றில் அனுமதி பத்திரமின்றி மழையேற்றிய 4 உளவு இயந்திரங்கள் மற்றும் கனரக வாகனங்களும் மூதூர் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டுள்ளன. அத்துடன் அதன் சாரதிகளும் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட வாகன சாரதிகளை மூதூர் நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மூதூர் காவல்துறையினர் முன்னெடுத்து வருகின்றனர். லண்டன் போவினி முத்துமாரியம்மன் ஆலயத்தில் புதிதாக அமைக்கப்பட்ட சப்பர வெள்ளோட்டம் சிறப்பாக இடம்பெற்றுள்ளது.
கொடைக்கானலில் முதல்வர் ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்ட போது மக்கள் ஆர்வத்துடன் புகைப்படங்களை எடுத்துக் கொண்டுள்ளனர். தமிழக சட்டசபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு முடிந்த நிலையில் கொடைக்கானலில் ஓய்வெடுப்பதற்காக முதல்வர் ஸ்டாலின் மனைவியுடன் சென்றுள்ளார். அவர் கொடைக்கானல் பாம்பர்புரத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தங்கியுள்ளார். இந்த நிலையில் இன்று காலை முதல்வர் ஸ்டாலின் நடைபயிற்சி மேற்கொண்ட போது மக்கள் ஆர்வத்துடன் புகைப்படங்களை எடுத்துக் கொண்டுள்ளனர். எதிர்வரும் 29ஆம் தேதி வரை கொடைக்கானலில் முதல்வர் ஸ்டாலின் தங்கியிருப்பார் என தெரிவிக்கப்பட்டது. அவர் தங்கியுள்ள நட்சத்திர விடுதியை சுற்றி பலத்த பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. இதேவேளை முதல்வர் ஸ்டாலின் சென்னை திரும்பும் வரை கொடைக்கானல் நகர் பகுதியில் ட்ரோன்கள் எனப்படும் ஆளில்லா விமானங்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. செய்திகளின் நிறைவாக மீண்டும் தலைப்புச் செய்திகள். வாஷிங்டனில் பலப்படுத்தப்பட்டுள்ள பாதுகாப்பு நடவடிக்கை. துப்பாக்கிதாரி கைதுடன் ஈரான் மீதான நிலைப்பாட்டை தீவிரப்படுத்தியுள்ள ட்ரம்ப். போதைப் பொருட்களுடன் கைதாகியுள்ள 22 பௌத்த பிக்குகள். கட்டுநாயக்க விமான நிலையத்தில் முதன்முறை இடம்பெற்றுள்ள கைது நடவடிக்கை. துப்பாக்கி முனையில் பெண்களை அச்சுறுத்திய அர்ஜுனா. யாழில் சம்பவம். தந்தை செல்வாவின் 47வது ஆண்டு நினைவு தினம். உணர்வெழுச்சியுடன் அஞ்சலி. கொடைக்கானலில் முதல்வர் ஸ்டாலின் நடைபயிற்சி. ஆர்வத்துடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட மக்கள். இத்துடன் ஐபிசி தமிழின் மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன. உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ibctamil.com என்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள். வணக்கம்.